₹1 to 1 crore தான் எங்களோட ஜோன். சிம்பிளாக ஒன் வேர்டில் சொல்லணும்னா காலேஜ் முடித்தோம், நல்லா படித்து இன்ஜினியரிங் முடிச்சு 2013 பாஸ் அவுட். ஸோ 2014 நல்ல வேலை சிடிஎஸ்ல ஒர்க் பிளேஸ் ஆகியாச்சு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம். சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே சாஃப்ட்வேருங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஃபீல். பட் ஃபேமிலி பிஸ்னஸ் அதை விட ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்போ சம்திங் அங்கே பார்க்க போது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் கிளைண்ட்ஸ், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணணும். எங்கேயோ இருக்க யூஎஸ் கம்பெனினால வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் பண்ண முடியுது, இவ்வளோ பெட்டராக பண்ண முடியுது, இவ்வளோ டெக்னாலஜி மூலயமா இவ்வளோ கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஓகே இப்படி தான் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம தோணுச்சு. அப்போ அப்படிங்கும் போது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை ஏன் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம படித்த விஷயங்களை நம்ம ஃபேமிலி பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கஸ்டமருக்கு இன்னும் பெட்டராக்கலாமே, நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாது, அது நமக்கு புது பிஸ்னஸ்குள்ளே போகணுங்கிற ஐடியா இல்லை. ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் அதுவும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சிட் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஓல்டு மெத்தடாலஜியில் தான் இருக்கும். ஸோ இன்னும் ஓல்டு ட்ரெடிஷன் மெத்தடில் தான் இருக்குது, ஏன் இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். எவ்வளவோ விஷயங்கள் அப்கிரேட் ஆயிருக்கு, எவ்வளவோ வேர்ல்டு அட்வான்ஸாக இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடில் எவ்வளவோ போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல நம்ம ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வரலாம். கஸ்டமர்ஸ்க்கு பெட்டரான விஷயங்கள் கொடுக்க முடியும், எல்லாத்த விட இப்போ இருக்க கம்பெனிஸை விட நம்மளால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பெட்டரான விஷயங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. ஸோ அப்போ இங்கே ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்தேன். ஸோ அப்போ ஃபேமிலி பிஸ்னஸில் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றா டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட டிஜிட்டலைசேஷன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 100% டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அது அதனால பெட்டர் சர்வீஸ் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியுது, எஃபிஷியண்டாக கொடுக்க முடியுது, பெட்டர் எம்ப்ளாயிஸை பெட்டராக பார்த்துக்க முடியுது. ஸோ இதெல்லாமே என்னால் அச்சீவ் பண்ணணும். மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம், அதை நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக பெட்டராக பண்ணலாங்கிறது எப்பவுமே எங்கிட்ட இருக்க ஒரு விஷயம். மற்றவங்களோட எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்க போது அப்போ பார்க்க போது மேக்ஸிமம் ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பென்ஷன், ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தனித்தனி பிரான்ச்சஸ் போட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம கவர் அப் பண்ணி தான் போறாங்க. பட் எனக்கு அதுல ஒரு பிலீஃப் இல்லை. ஒய் நாட் டெக்னாலஜி வச்சு ஏன் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது? ஏன்னா எங்கேயோ இருக்க யூஎஸ் கம்பெனி வேர்ல்டு வைடா பிசினஸ் பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துல பிரான்ச்சஸ் வைக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நம்ம ஏன் அதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி ஆப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரே வே வேற வழியே இல்லை, நம்ம டெக்னாலஜி தான். ஸோ அப்போ டெக்னாலஜியை வச்சு மூவ் பண்ண முடியும். பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 2016 அப்புறம் ஜியோவில் பிறகு எல்லா பீப்புளுமே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீசஸ் ரொம்ப வைடா ஆச்சு, ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் அதிகமாச்சு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமாச்சு. ஸோ எல்லாமே ஒரு வயபிளா வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜியை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெறும் ஆஃப்லைன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனாக மாற்றணும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கிட்டத்தட்ட நம்மளது 100% டிஜிட்டலைஸ் நோக்கி நம்ம போயிருக்கோம். எவ்ரி ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால எக்ஸ்பென்ஷன் நாளைக்கு நம்ம கம்பேரிட்டிவ்லி வைட் ரேஞ்ச் பண்ண முடியும், லிமிட்டட் இடத்த வச்சும் நம்ம பண்ண முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுத்தீங்கன்னா இயர்ஸ் கணக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 years, 10 years, 20 years, ஹோம் லோன்னா 20 years, 30 years வரைக்கும் போகுது. ஒரு ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற ஒரு லோனோ இல்லை ஏதோ ஒரு நீடுன்னா 10 months ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ட்ரெடிஷனல் சிட்ஸ் எப்படி இருக்கும்னா 20 months, 40 months, 50 months இருந்துச்சு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்குங்கிற மாதிரி கொடுத்தோம். பட் அதுதான் இப்போ மேக்ஸிமம் ரீச்ல இருக்கு. ஒரு 1 yearக்குள்ள உங்களோட லோன் பீரியட் நமக்கு கவர் அப் ஆகிடும். ஸோ 1 yearக்குள்ள உங்களோட பிளானிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லை 1 yearல சேவிங்ஸ் பிளான் வச்சுக்கலாம். அப்படிங்கிற போது அதை தான் நாங்கள் நியூவாக கொடுத்தோம். இப்போ மேக்ஸிமம் பீப்புள் ஆப்ட் பண்ணுறதும் அந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கீம்ஸ் தான்.